கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களுடைய மகிழ்ச்சி கர்த்தருக்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த வேளையில் கூட நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறதான ஆவிக்குரிய கனி, இவைகளிலே 9 கனிகள் இருக்கிறது. அதில் இந்த நாளிலே ஒரு முக்கியமான கனி என்று சொன்னால் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே விசுவாசம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாமத்திலே பார்க்கும் பொழுது அதற்கு சற்று வித்தியாசமாக அது விசுவாசம் மட்டும் அல்ல, அது ஒரு பொதுவான விசுவாசம். ஆனால் அதற்கு உரியதான மூல பதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டதான காரியத்தில் பார்க்கின்ற வேளையில் ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை உள்ளவனாக இருப்பது, அந்த ஒரு காரியம் அதுதான் முக்கியமான அந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்துக்குரியவர்களாய் காணப்படணும், ஃபெய்த்ஃபுல்னஸ்ஸாக இருக்க வேண்டும். அதை குறித்து தான் பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட இந்த கனியை குறித்து பார்க்கும் பொழுது சுவிசேஷங்களிலே மத்திய எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். தாளந்து கொடுக்கிறார். தாளந்து 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து என்று கொடுத்துட்டு அதை திரும்ப அவர் கேட்கின்ற வேளையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியம் சொல்கிறார்கள். 5 தாளந்தை பெற்றவன் வேறு ஒரு 5 தாளந்தை எடுக்கிறான். 2 தாளந்தை பெற்றவன் இன்னும் 2 தாளந்தை கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கப்புறம் பார்க்கின்ற வேளையில் 1 தாளந்தை பெற்றவனும் புதைத்து வைக்கிறான். இந்த வேளையில் ஒரு உண்மை இல்லாத ஒரு நிலைமை, ஃபெய்த்லெஸ்னஸ் காணப்படுகிறது. அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வேளையில் பார்க்கும் பொழுது அந்த 2 பெற்றவர்கள் அதை இரட்டிப்பாக்கினார்கள். ஒன்றை பெற்றவனோ புதைத்து வைத்தான். ஆண்டவர் அந்த 2 பெற்றவனிலே அவர்களை பார்த்து சொல்லுகிறது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் ஆகவே நான் உன்னை அநேகத்தின் மீது நான் அதிபதியாக வைப்பேன் என்று சொல்லி அந்த 1 எடுத்து 5 வைத்திருந்தவனுடைய கையிலே கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இந்த வேளையில் கூட நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு காரியத்திலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் இந்த உண்மை, இந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்க வேண்டும். நம்முடைய வேலை செய்கிற காரியங்களில், வியாபாரம் செய்கிற காரியங்களில், எந்த ஒரு காரியத்தை நாம் செய்தாலும் கூட அதில் ஒரு உண்மையான தன்மை காணப்பட வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வது போல் அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் இருக்க வேண்டும். அந்த ஃபெய்த்ஃபுல்னஸ் நமக்கு இருக்குமே என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக தேவன் கொடுக்கிற ரிவார்டு என்னவென்று சொன்னால் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிறதான ஒவ்வொரு சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கூட அதில் சிறிதளவுக்கு ஒரு உண்மை இருக்குமே என்று சொன்னால் அதற்கான பலன் கிடைக்காமற் போகாது. நாம் அதற்கு பதிலாக எதிர்மறையான காரியங்களில் நாம் குறுக்கு வழியிலே சம்பாதிக்க வேண்டும் என்று நாம் பல காரியங்களில் ஈடுபடுவோம் என்று சொன்னால் நமக்கு தண்டனையும் கிடைக்கும், அதோடு கூட கெட்ட பெயரும் கிடைக்கும், நற்பெயர் கிடைக்காது. அதற்கு பதிலாக நாம் உண்மை உள்ளவர்களாக சகல காரியத்திலும் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கர்த்தர் நமக்குரிய அந்த வெகுமணியை, அந்த ரிவார்டை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நீங்களும் நானும் கூட ஆண்டவருக்கு முன்பாக நிற்கின்ற வேளையில் உண்மை உள்ளவனே, உண்மையும் உத்தம் உள்ளவனே என்று நம்மை பார்த்து அவர் ஒரு சான்று கொடுக்க வேண்டும். இந்த நாளிலே நம்முடைய செயல்முறைகளை பார்த்து தேவன் நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த ஒரு கமெண்டேஷனை கொடுப்பாரா? உண்மையும் உத்தமுள்ளவனாக இருக்கிறியே, உனக்கு நான் வாழ்த்துகிறேன் என்று சொல்வாரா? அதை நாம் நிதானித்து பார்ப்போம். நம்முடைய மனசாட்சி பதில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அதை நமக்கு கிடைக்க அவரை நாம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உண்மைத்தன்மையை, உண்மையும் உத்தமமான ஒரு வாழ்க்கையை செயல்பட நீங்கள் எங்களுக்கு கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக நீங்கள் எங்களை நடத்தி வழிநடத்துகின்ற வேளையில் எங்களுக்கு ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் நீர் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள், ரிவார்ட்ஸ், ஆண்டவரே, கமெண்டேஷன் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் ஐயா. அந்த சிறு காரியத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் ஃபெய்த்ஃபுல்னஸ்னாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க முயற்சி செய்வோம். ஆமேன்.